ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் சேர்க்கே. இன்றைக்கி நான் உங்கள் கூட 2 ரெமெடி ஷேர் பண்ண போகிறேன். இது ரெண்டுமே கிரே ஹேரை பிளாக்காக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரெமெடிஸ். இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது லைட்டாக வாடின மாதிரி எனக்கு கிடச்சிருச்சு இன்றைக்கி. பீர்க்கங்காயோட தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, கிரே ஹேர் எல்லாத்தையும் ஒயிட் ஹேராக மாற்றும். நெக்ஸ்ட்டு கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த கிரே ஹேர் ப்ராப்ளம்லாம் வந்துடும். அந்த மாதிரி இருக்கவங்க தொடர்ந்து உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் ஆயிலாவோ இல்லை ஹேர் மாஸ்காவோ இல்லை ஹேர் டானிக்காவோ இதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் வேறு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிறது காய வச்சு பொடி பண்ண நெல்லிக்காய் பவுடர். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 முழு நெல்லிக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்கேல்போட ஸ்ட்ரென்த்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்தையும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். அடுத்து நமக்கு தேவையான பொருள் கேஸ்டர் ஆயில், அதாவது ஆமணக்கு எண்ணெய். செக்கில் ஆடின எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆர்கானிக் கோல்டு ப்ரெஸ்டு கேஸ்டர் ஆயிலாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேரை நல்லா பிளாக்காக லாங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக முடியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நமக்கு தேவையானது 2 விட்டமின் இ கேப்சியூல். விட்டமின் இ ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை உருவாக்குற தன்மை இருக்குது. ஹேர் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆக விடாது. ஹேர் பிரேக்கேஜ், ஸ்பிளிட்டன்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு டேமேஜும் ஹேருக்கு ஆகாத அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேருக்கும் ஸ்கேல்ப்புக்கும் நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஃபஸ்ட்டு பீர்க்கங்காவை வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஓரத்தை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீஸை அப்படியே போட முடியாது, ஏன்னா மிக்சியில் சரியாக அரைப்படாது, அந்த பிளேடில் மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதையும் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி எதுவும் விடாமல் இதை நல்லா அரைச்சி பியோரான அந்த ஜூஸை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க, ஸ்மூத் பேஸ்ட்டாக. நான் 2 ரெமெடி பண்ணி காமிக்க போகிறேன். ஒன்று வெறும் இந்த ஜூஸை மட்டும் எப்படி யூஸ் பண்ணலாம், இன்னொன்று இந்த பேஸ்ட்டே வந்து எப்படி ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு பவுலில் கொஞ்சமாக நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட் எடுத்து ப்ரெஸ் பண்ணி ஜூஸை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இது கூட ஒரு 2 இல்லைனா 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸை எடுங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சதால் சில நேரம் வந்து அந்த ஜூஸ் பிரிஞ்சு வர்றது கஷ்டமாக இருக்கும். பட் ரொம்ப அதிக அளவில் தண்ணி சேர்த்துறாதீங்க. மேக்ஸிமம் 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இந்த ஜூஸ் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்துடுச்சு. நமக்கு தேவையான அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் இருந்தால் போதும். மாஸ்காக யூஸ் பண்ணுறப்ப தான் இந்த அரைச்சது ஃபுல்லாக நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இந்த ஜூஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இது கூட கேஸ்டர் ஆயில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கோல்டு பாடியாக இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் தலையில் விடாதீங்க. இப்போ இந்த ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். 2 விட்டமின் இ கேப்சியூல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு கேப்சியூல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கேல்பாக இருந்தாலும் ஒரே ஒரு கேப்சியூல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா 2 நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அந்த ஜூஸ் கூட ஆயில் ஆட் பண்ணுறப்ப சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஆயில் தனியாக, அந்த ஜூஸ் தனியாக. ஸோ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எப்போ யூஸ் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த 2 ஆயிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு காட்டன் பால் வச்சு உங்களோட முடியோட ரூட்ஸில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து கிரே ஹேர் ப்ராப்ளம் தான் ரொம்ப மெயினாக இருக்குது அப்படின்னா ஹேரில் உங்களுக்கு எந்த இடத்துல கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்கோ அங்கே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை நல்லா அப்படியே ஊற விட்டுடுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் இதை தொடர்ந்து பண்ணுங்கள். தொடர்ந்து யூஸ் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கிரே ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும். நெக்ஸ்ட்டு புதுசாக கிரே ஹேரோ ஒயிட் ஹேரோ வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஹேர் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம ஃபில்டர் பண்ணதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் சத்து அப்படியே தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி காயோட அளவு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷார்ட் ஹேராக இருக்கப்போ பெரிய காயாக யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட அடுத்து நம்ம ஆம்லா பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆம்லா யூஸ் பண்ணிங்கன்னா அந்த காயை அரைக்கிறப்பவே அது கூடவே கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு காயை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட விட்டமின் இ கேப்சூல் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க ஒரு பொருளும் கம்ப்ளீட்டாக ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அங்கேயே தனித்தனியாக கெட்டியாக நின்றுடுச்சுன்னா போதுமான அளவுக்கு பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணுறதை தான் நம்ம ரொம்ப கவனமாக பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவை இந்த காயோடவே சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்காது. வெறும் ஆயில் மட்டும் நம்ம ஆட் பண்ணி நல்லா ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாஸ்க் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாஸ்க்கை வந்து மறுநாள் காலையில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா முந்தின நாள் நைட்டு தலையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா நைட்டு ஆயில் வைக்க வேண்டாம். இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணி ஸ்கேல்பை மசாஜ் பண்ணி விட்டுடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மெயினாக முடியோட ரூட்ஸ்லலாம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் முடிக்கு போதுமான அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷவர் கேப் இல்லைனா பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஹெர்பல் ஷாம்புவாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிக அளவில் இருக்கும். இந்த மாஸ்க்கை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பெனிஃபிட் அதிக அளவில் இருக்கும். வாரத்துக்கு 2 நாள் மேக்ஸிமம் இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கோல்டுலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். கிரே ஹேர் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத்தே நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூடவே நல்லா ஹெல்த்தியான டயட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக கிரே ஹேர் இருக்கவங்க நெல்லிக்காய் ஜூஸ், கருவேப்பிலை இதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப ஹேரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த ஹேர் மாஸ்க்கை கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நார்மலாக இருக்க யார் வேணால் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு அதுக்கப்புறமா கிரே ஹேர் வராமல் பிளாக்காக முடி நல்லா டார்க்காக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.